ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 51 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. 52வது போட்டியாக இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் GT அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் நாம் எடுத்திருக்கக்கூடிய RR அணியில் பிளேயர்களை பற்றி முதலில் கூற இருக்கின்றேன். SSV ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஜுரல், ரியான் பராக், ரவீந்தர் ஜடேஜா, ஃபெராரியா, சுபம் டூபே, தசுன் சனக்கா, ஆர்ச்சர், ஆடம் மில்னே, ரவி பிஷ்னாய், பிரிஷேஷ் சர்மா, இவங்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சார்பாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி GT அணியில் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டிபேட்டியா, அர்ஷத் கான், ரஷீத் கான், கசிகோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், இவர்களே 12 பேர்த்த நம்ம எடுத்திருக்கோம். இவங்களில் இருந்து யார் இன்றைக்கி நல்லா விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம், அதாவது மேட்ச் முடிகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது. மேட்ச் ரொம்ப நேரம் இழுத்துது அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். RR அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் வைபவ் சூரியவன்சி, ஜுரல், ஃபெராரியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். தசுன் சனக்கா இடம்பெற்றார் என்றால் அவரது ஆட்டமும் சிறப்பாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியவன்சி அல்லது ஜுரலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக RR அணி முதலாவது பந்து வீசின விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஆடம் மில்னே, ரவி பிஷ்னாய், சனக்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் பிஷ்னாய் 2 விக்கெட்டு வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவரோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டனாக. அடுத்தபடியாக RR அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் வைபவ் சூரியவன்சி ஒரு 30-35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு, ஜுரல், ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜுரல் அல்லது ஃபெராரியா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்றைக்கி ஃபெராரியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இன்னிங்ஸ்லையுமே அவருக்கு நல்லாயிருக்கு டைமு. அடுத்து RR அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் ரவி பிஷ்னாய், ஷனக்கா மற்றும் மில்னே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். GT அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில், வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கில் அல்லது சுந்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜேசன் ஹோல்டர், கசிகோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஹோல்டருக்கு நல்லாயிருக்கு, அதனால் அவரை கூட இன்றைக்கி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜேசன் ஹோல்டர் இருக்குது. ரன்னும் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. GT அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சுபம் கில், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கில் அல்லது ஹோல்டரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். GT அணி 2வது பந்து வீசும் பொழுது சிறப்பாக பந்து வீசக்கூடியவர்கள் ரஷீத் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் GT அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.